எகிப்தில் இருக்கிற பிரமிடு கல்லறைகளில் 2000 ஆண்டுகள் பழமையான தமிழி கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் 4 தமிழர்களோட பெயர்களும் இருக்குது அப்படிங்கிறது இப்போ ஒரு முக்கிய செய்தி. இதோட வரலாறு பார்த்தோம்னா, எகிப்தில் லக்ஸார் நகரில் நைல் நதிக்கு மேற்கு பகுதியில் தீபன் நெக்ரோஃபோலிஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல மன்னர்கள் பள்ளத்தாக்கு இருக்குது. அங்கே மன்னர்களோட கல்லறை இருக்கும். அதில் ஒரு 6 கல்லறைகளில் 30 கல்வெட்டுகள் இருக்குது. அதில் 20 கல்வெட்டுகள் தமிழி கல்வெட்டுகள். அதில் சிகைக்கொற்றன் அப்படிங்கிற பெயர், கோபான் அப்படிங்கிற பெயர், சாத்தன் அப்படிங்கிற பெயர், கீரன் அப்படிங்கிற பெயர்கள் இடம்பெற்றிருக்கு. இதில் இந்த கோபான் அப்படிங்கிற பெயர் அம்மன் கோவில்பட்டி கல்வெட்டுகள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதில் இந்த சிகைக்கொற்றன் அப்படிங்கிற பெயர் 5 வெவ்வேறு பிரமிடுகளில் 8 முறை கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சிகைக்கொற்றன் வரக்கண்ட அப்படிங்கிற பொருள் அது இருக்குது. சிகைக்கொற்றன் இங்கே வந்திருக்கிறாரு, சிகைக்கொற்றன் இங்கே பார்த்துருக்கிறாரு அப்படிங்கிற மீனிங்கில் இது இருக்குது. இதில் ஒரு கல்லறையில் நுழைவாயிலிருந்து ஒரு 4 மீட்டர் உயரத்தில் சிகைக்கொற்றன் அப்படிங்கிற பேர் இருக்குது. இது என்ன குறிப்பிடுது அப்படின்னா, அந்த காலகட்டங்களில் பார்வையாளர்கள் தங்கள் இருப்பை பதிவு செய்கிறதுக்காக அவங்க போன இடத்துல தங்களோட பெயர்களை செதுக்குனாங்க அப்படிங்கிறதுல இந்த பொருள் நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ கொற்றம் அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். புறநானூரில் சேர மன்னர் பிட்டாங்கொற்றன் அப்படிங்கிற ஒருத்தரோட பேர் குறிப்பிடப்படுது. எகிப்தில் தமிழி கல்வெட்டுகள் கிடைக்கிறது இது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே செங்கடல் துறைமுக நகரமான ஃபெர்னிக்கேயில் தமிழி கல்வெட்டுகள் கிடச்சிது. அதுபோக சகுத்ரா தீவுகளில் இருக்கிற ஹாக் குகைகள்லையும் தமிழி கல்வெட்டுகள் கிடச்சிது. இப்போ இந்த இடத்துல பண்டைய தமிழகத்திற்கும் ரோமானிய பேரரசுக்கு இடையே நிலவிய அந்த கடல் வாணிகம் இருக்குல்ல, அந்த கடல் வழி வணிக தொடர்புகள், இதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த கல்வெட்டுகள் நமக்கு சான்றுகளை கொடுக்குது. இந்த கல்வெட்டுகளோட காலம் கிபி 1ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை நமக்கு கண்டுபிடிச்சி வெளி உலகிற்கு வெளிக்கொண்டு வந்தவர்கள் யார் அப்படின்னா, 2024-25 பாரிஸில் இருக்கிற பிரெஞ்சு ஆசிய கல்வி நிறுவனத்தோட பேராசிரியர் ஹார்லட் ஸ்மிட்டும் சுவிட்சர்லாந்து லாசேன் பல்கலைக்கழக பேராசிரியர் இங்கோ சுரஜ், இவங்க 2 பேர் மேற்கொண்ட ஆய்வு முடிவுகளில் தான் இந்த அரிய தகவல்கள், தட் மீன்ஸ் தமிழர்கள் எகிப்துக்கு பயணம் பண்ணியிருக்காங்க, எகிப்தில் தமிழர்கள் பெயர் பொறிச்ச கல்வெட்டு இருக்குது அப்படிங்கிற இந்த அரிய தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. நன்றி.